24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தையிட்டி காணி விடுவிப்பு தொடர்பில் காணி உரிமையாளர் ஊடக சந்திப்பு. லசந்தவின் படுகொலைக்கு நீதி வழங்கும் சமநேரம் இசைப்பிரியாவின் படுகொலைக்கும் நீதி வழங்க வேண்டும், சபா குகதாஸ் தெரிவிப்பு. வேலையில்லா பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். ஜாழ் கட்டைக்காடு கடற்கரையில் கொக்கையின் போதைப்பொருள் மீட்பு. இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்தியா தொடர்ந்து ஆதரவு வழங்கும், இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா தெரிவிப்பு. நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் வைத்தியர்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். வவுனியாவில் பாடசாலை மாணவன் மீது இளைஞர்கள் கோர தாக்குதல். தொடர்பென விரிவான செய்திகள். மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கு இடமில்லை. பூர்வீக நிலத்தின் உரிமையாளர்களாகிய நாங்கள் உரிமங்களுடன் இருக்கையில் தையிட்டி விகாரை நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதை அண்டிய மக்களின் காணி நிலங்களும் விகாரைக்கு உரியது என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ள தையிட்டி காணி உரிமையாளர்கள் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்து எதிர்வரும் பௌர்ணமி நாளன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தனர். எதிர்வரும் 12ஆம் தேதி போராட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை முன்னெடுத்த குறித்த காணி நிலங்களின் உரிமையாளர்கள் இவ்வாறு கூறியிருந்தனர். மக்களின் காணி நிலங்கள் மக்களுக்கே சொந்தமானது, அவை மக்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரா அண்மையில் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்தார். ஆனால் அவர் கூறிய கருத்துக்கு முரணாக தையிட்டி விவகாரம் காணப்படுகிறது. அகில இலங்கை பௌத்த மகாசபை ஒருபடி மேல் சென்று விகாரை கட்டப்பட்ட காணி நிலம் மட்டுமல்ல அயலில் உள்ள காணி நிலங்களும் சுபீகரிக்கப்படும் என இருமாப்புடன் கூறியிருக்கிறது. அதே நேரம் தேர்தல் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மூவர் எம்முடன் இந்த விடயம் தொடர்பில் பேசி கடந்த கால யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்றல்லாது கடந்த அரசுகள் போலல்லாமல் தாம் ஆட்சிக்கு வந்ததும் இந்த விடயம் தீர்க்கப்படும் என எமக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தனர். ஆனால் இன்று இம்மூவரும் பொம்மைகளாகவே இருக்கிறார்கள். நாம் எங்களுடைய பூர்வீக நிலங்களையே கேட்கிறோம். ஆளுநர் கூட எம்முடன் பேசிய விடயத்தை வேறு திசை நோக்கி கொண்டு செல்ல முயற்சித்து தவறான அர்த்தப்பட ஜனாதிபதிக்கு கூறியிருக்கிறார். ஆனாலும் அன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்களுடைய பிரச்சனையை எடுத்திருந்தாலும் அவருக்கு பலமாக ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கை கொடுத்திருக்கவில்லை என்பது மனவருத்தம் அளிக்கின்றது. இது வாக்களித்து எங்களுக்கு ஏமாற்றத்தையே தருகிறது. இந்நிலையில் எதிர்வரும் 11ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து மறுநாள் மாலை 6 மணி வரை எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நாம் முன்னெடுக்க உள்ளோம். காணி உரிமையாளர்களாகிய எங்களுடைய போராட்டத்துக்கு பாரபட்சமற்ற வகையில் அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், போக்குவரத்து மற்றும் சிற்றூர்தி, முச்சக்கர வண்டி சங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஆதரவை வழங்கி வலுச்சேர்க்குமாறு அழைப்பு விடுக்கிறோம் என அவர்கள் இன்றைய ஊடக சந்திப்பின் பொழுது குறிப்பிட்டிருந்தனர். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலைக்கு நீதி வேண்டி லசந்தவின் மகள் அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் நீதியை பெற்றுக் கொடுப்பதில் நாம் உறுதியாக இருப்போம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நீதி அவசியம். லசந்தவின் குடும்பம் போன்று வடக்கு கிழக்கில் மாகாணங்களில் இருக்கக்கூடிய படுகொலை செய்யப்பட்ட பல ஊடகவியலாளர்களுக்கு நீதி இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. நிமலராஜன் தொடக்கம் இசைப்பிரியா வரை இவர்களுக்கான நீதியையும் பெற்றுக் கொடுப்போம் என பிரதமர் உறுதிப்படுத்தியதோடு செயல் வடிவத்தையும் காட்ட வேண்டும் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்தார். ஊடகத்துறையில் பணியாற்றியதோடு கலைத்துறையிலும் சிறப்பான படைப்புகளை வழங்கிய இசைப்பிரியா இறுதிப்போரில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் மே 17ஆம் தேதி வட்டுவாகல் பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவத்திடம் சரணடைந்த பின்னர் எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார் என்பதற்கு சேனல் போ ஊடகத்தினூடாக ஆதாரங்கள் வெளிவந்தன. அதன் அடிப்படையில் சரணடைந்த ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்ட முறை மனிதகுலமே வெட்கி தலைகுனியும் அளவுக்கு அசிங்கமானது. எனவே பிரதமர் அவர்களை நீங்களும் ஒரு பெண் என்ற வகையில் இசைப்பிரியாவுக்கான நீதியை பெற்றுக் கொடுங்கள். இறுதிப்போரில் இசைப்பிரியாவின் கணவன் ஸ்ரீராம் கொல்லப்பட்டதோடு அவரின் மகள் அகரியா பிறந்து 2 மாதங்களில் அவரும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இறுதிப்போரில் இசைப்பிரியாவின் கணவனும் மகள் அகலியாவும் கொல்லப்பட்டனர். மருத்துவ வசதி, பால்மா இல்லாமல் புது மாத்தளரில் இறந்தார். அத்தனை துயரங்களையும் சுமந்து கொண்டு சரணடைந்த இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவருக்கான நீதி கிடைக்குமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசை அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்கு என வலியுறுத்தி திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக இன்று சனிக்கிழமை காலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதனை திருகோணமலை வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்தது. இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அதிகளவான பட்டதாரிகள் பங்கு பெற்றினர். இதன்பொழுது அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சம் இல்லாமல் தொழிலை வழங்கு வரவு செலவு திட்டத்தில் 35,000 வேலைவாய்ப்பினை பட்டதாரிகளுக்கு வழங்குவதை உறுதி செய்.
படித்து பட்டம் பெற்று பதவியில்லை வேலையில்லை என்றால் பல்கலைக்கழகம் எதற்கு, வேண்டாம் வேண்டாம், போட்டி பரீட்சைகள் வேண்டாம் உள்ளிட்ட வாசகங்களை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பப்பட்டு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்கரையில் கொக்கையின் போதைப்பொருள் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக வெற்றிலைக்கேணி கடற்படையினர் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று வெற்றிலைக்கேணி கடற்படையினர் கட்டைக்காடு கடற்கரை பகுதியில் கண்காணிப்பை மேற்கொண்ட போது கடற்கரை பகுதியில் சிறு பகுதியிலிருந்து 1 கிலோகிராம் கொக்கையின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட போதைப்பொருளை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வெற்றிலைக்கேணி கடற்படையினர் மருதங்கணி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா மற்றும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யஹொந்த ஆகியோருக்கு இடையில் நேற்றைய தினம் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இதன்போது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதோடு பண்டைய வரலாற்றில் இருந்து பிணைந்திருக்கும் இந்திய இலங்கை இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பிராந்திய பாதுகாப்பு மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு மூலம் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் குறிப்பாக பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், கடல்சார் பாதுகாப்பு சவால்கள் மற்றும் அவசரகால பேரிடர் சூழ்நிலைகளுக்கு பதிலளிப்பதில் இந்தியாவின் அசைக்க முடியாத ஆதரவை இந்திய உயர்ஸ்தானிகர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்தியா இன்று வரை வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு பாதுகாப்பு செயலாளர் தன்னுடைய நன்றியை தெரிவித்தார். மேலும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய இலங்கை பாதுகாப்பு கூட்டாண்மையின் முக்கிய பங்கையும் இதன்போது உறுதிப்படுத்தினார். இதேவேளை இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஷாவை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தூதுக்குழு சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம், பி ராதாகிருஷ்ணன், ஜம்முன சர்வதேச விவகார உபதலைவர் பாரத் அருள்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான பொதுவான பொருளாதார சமூக கலாச்சார ஒத்துழைப்புகளை செயற்பாடுகளுக்கு மத்தியில் இலங்கை வாழ் தமிழ் மக்கள், குறிப்பாக இந்திய வம்சாவளி மலையக மக்கள் தொடர்பில் இந்தியாவின் விசேட கடப்பாட்டை வலியுறுத்துவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுமார் 7000 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளதாகவும் சுமார் 2000 வைத்தியர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் பணியாற்றி வருகிறார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாச தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 5000 வைத்தியர்கள் தங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2025 வரவு செலவு திட்டம் மூலம் வைத்தியர்களுக்கு அவர்களின் உரிமைகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் 7000 வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் வைத்தியர்கள் தங்கியிருப்பதை நீடிப்பதன் மூலம் இலவச சுகாதார சேவைகளை பெறுவதை நோக்கமாக கொண்ட 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கான முன்மொழிவை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சமர்ப்பித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா நகரை அண்டிய பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் உயர்தர மாணவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து நேற்று இளைஞர்கள் தாக்குதலை நடத்தியுள்ளனர். குறித்த பாடசாலையில் கல்வி கேட்கும் உயர்தர மாணவர் ஒருவருக்கும் கீழ் வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவருக்கும் 2 தினங்களாக முரண்பாடு நீடித்து வந்த நிலையில் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களாக குறித்த முரண்பாடு நீடித்து வந்த நிலையில் கீழ் வகுப்பு மாணவன் வெளி இளைஞர்களை அழைத்துச் சென்று உயர்தர மாணவர் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். குறித்த தாக்குதலில் காயமடைந்த மாணவன் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காவல் பிரிவுக்குட்பட்ட விசுவமடு பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பேருந்து பயணிகளை இறக்குவதற்காக நிறுத்தப்பட்ட போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த சம்பவத்தில் காயமுற்ற சாரதி தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com இணைந்திருங்கள். வணக்கம்.